கொண்டு செயலற்று இருக்கும் இறை உயிர்கள் மீது கருணை கொண்டு செயலற்று இருக்கும் இறை மெல்ல மெல்ல கீழிறங்கி வருவதை இப்படி நிலை காட்டுகின்றது. ஈஸ்வர தத்துவமானது ஈடேறாத ஆன்மாக்களை சுத்த வித்தையில் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து உழன்று கொண்டிருக்க செய்யும். அது புரியுதுங்களாமா? அதாவது ஈடேறாத ஆன்மாக்களை மறுபடியும் சுத்த வித்தை தள்ளி பிறப்பை எடுக்க வச்சு மறுபடியும் ஈடேற செய்யும். இதுதான் ஈஸ்வர தத்துவம். பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் சுத்த வித்தையில் மேலே சதாக்கிய தத்துவத்தை அடைந்து மலங்களில் இருந்து விடுதலை பெறும். பின்பு விந்து தத்துவம் ஆன்மாவை திருவருட் சக்தியில் அணைத்து முக்திக்கு அழைத்து செல்லும். இறுதியில் பரிபூரண நிலையான சிவ தத்துவமாம் நாதத்தில் ஆன்மா மோட்சம் பெறும். அது இப்போ புரியுதுமா? வேகம் கடைசியா அதாவது பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அப்படி போகுது, அதாவது முன்னேறி செல்லுது. பக்குவப்படாத ஆன்மாக்கள் இன்னும் இங்கே வழி அப்படின்னு சொல்லி அந்த 2 விஷயத்தை புரிஞ்சுட்டாங்க. இப்போ நம்ம 5 மொத்தம் 36 தத்துவத்தையும் பார்க்கலாம். அப்போ என்னங்க ஏதோ 96 தத்துவம்லாம் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த 24 தத்துவத்தினுடைய உட்பிரிவாதமா அது எல்லாமே வருது. சரி, இப்போ உட்காந்துக்கோங்க. நீங்க அப்படியே உட்காருங்க. ஆனால் அந்த இது தெரியும். இப்போ நான் இன்னும் சில காடெல்லாம் ஐயங்கிட்ட கொடுப்போம்னா அந்த காடை மறைச்சி வச்சுப்பாங்க. அப்போ ஒன்றா திருப்பி காட்டுவாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். எல்லாம் பேப்பர் அப்படியே தூக்கி காட்டுங்க. சாமி அதை காட்டுங்க. எல்லாரும் காட்டுங்க. லக்ஷன் இதை காட்டுங்க. நிறைய வேதம் படிப்போம்ல, ஒரு வார்த்தை மாறி இருக்கும். ஒரு நிலையை வெவ்வேறு வார்த்தையா சொல்லுவாங்க. அப்ப இது நிறைய வேதத்துல இதுதான் சொல்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை நான் எடுத்துக்கிறேன். மறைச்ச மாதிரி வச்சுக்கிட்டு அப்புறமா அது பிரபுமா ஏன் நின்றுக்க வேண்டிய பிரபு